نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜுமா தொழுகை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழகான வழிகாட்டுதலை இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, அவனுடைய பொது வாழ்வாக இருந்தாலும் சரி, இபாதத்துகள் சார்ந்ததும் அவனிடத்திலே காணப்படக்கூடிய நல்லொழுக்கங்கள் எல்லாம் எப்படி அமைய வேண்டும், ஒரு முஸ்லிம் என்றால் இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன் அடிப்படையில் பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு வழிகாட்டுதலை பெற்று வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் எவ்வளவு பெரிய விமர்சனங்களும் எந்த அளவிற்கு இன்றைக்கு ஒழுக்கக்கேடான செயல்களும் இஸ்லாத்திற்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு என்னென்னவெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு எதிராகவும் ஒழுக்கமற்ற செயல்களை செய்யக்கூடியவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலையும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களிலேயே தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். காரணம் தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்கிற காரணத்தினால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணிகள் எப்பொழுது நம்மிடத்திலே அதனுடைய வீரியம் குறைந்து விட்டதோ, இன்னைக்கு ஒழுக்க சீர்கேடுகளும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அனாச்சாரமான மாபாதகமான செயல்களும் தவறுகள் எல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பார்த்து மனிதன் கடந்து செல்லக்கூடிய சூழலும் இன்னைக்கு அதிகமாக ஏற்பட்டு விட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆண்களிலேயே அதிகமான பேர்கள் இந்த மார்க்கத்தை அவர்கள் முழுமை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் பெண்களின் சிலர்களை தவிர என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்களில் பெரும்பாலான மக்கள் இந்த மார்க்கத்தை முழுமை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னா ஆண்கள் எல்லாம் எல்லாவற்றையும் முழுமைப்படுத்தி விட்டார்கள் என்கிற ஒரு பெருமைக்காக அல்ல. பெண்களிலும் நிறைய மாற்றங்கள் என்பது வர வேண்டும். அந்த பெண்களின் மூலமாகத்தான் ஒரு குடும்பம் என்பது ஒரு சமூகமாக மாற்றங்கள் என்பது ஏற்படும் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் சிலரை தவிர என்று பஅத் என்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார்கள். அந்த சிலர்கள் யார் என்று குறிப்பிடப்படக்கூடிய நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறிப்பிட்டார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறிப்பிட்டார்கள், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டார்கள், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களை குறிப்பிட்டார்கள். இவர்களை தவிர என்று சிலர்கள் என்பது இந்த பெண்களை அங்கே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் இன்னும் முழுமை என்பது ஒழுக்கம் உள்ள விஷயங்களிலும் நல்ல பண்புகளுடைய விஷயங்களிலும் ஒரு பெண் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்கிற ரீதியில் இன்னும் பெண்கள் முழுமை அடையவில்லை என்கிற ரீதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை அங்கே பதிவு செய்கிறார்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், குல்லில் முஃமினீன யகுல்லுன மின் அப்சாரிஹிம். அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். ஆனால் பெண்களுக்கு அதிகபட்சமாக இன்னொரு கட்டளையையும் சேர்த்து அங்கே சொல்கிறான். ஆண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? யகுல்லு மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய கற்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். தவறான அனாச்சாரமான பாவமான விபச்சாரமான எந்த செயல்களையும் அவர்கள் செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் இப்படி ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. இது சூரத் நூர் என்று சொல்லக்கூடிய 24வது அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது எதற்காக இங்கே நாம் பதிவு செய்கிறோம் என்றால், இன்றைக்கு நம்முடைய சமூகத்தின் அவல நிலை, நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒழுக்க சீர்கேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய பின்னணி என்ன, அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்கிற ஒரு சிந்தனையை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே சூறாவில் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை, குல்லில் முஃமினீன யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன. பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன, பெண்களே உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, உங்களுடைய கற்புகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிகபட்சமாக பெண்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, உங்களுடைய அழகு அலங்காரங்களை நீங்கள் வெளியே காட்டக்கூடாது. கணவனுக்கே தவிர மற்றவர்களுக்கு உங்களுடைய அழகு அலங்காரங்களை நீங்கள் காட்டக்கூடாது. காரணம், பெண் என்பவள் ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டவள். இதை பார்த்து இன்றைக்கு எப்படி கழுகு பார்வையோடு சில கழுகுகள் இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் வெளிக்காட்டக் கூடாது என்று அதிகபட்சமாக ஒரு கட்டளையும் சேர்த்து அல்லாஹ் பெண்களுக்கு கூறுகிறார். அப்படியானால் இன்றைக்கு பெண்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அலங்காரங்களை எப்படி அவர்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அதற்கான ஒரு ஆடை ஒழுக்கம் தான் ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய, இந்த புர்கா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆடை. ஆனால் அதே சமயம் பெரும்பாலான மக்கள் புழங்கக்கூடிய வார்த்தை ஃபர்தா என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஃபர்தான்னா என்ன? ஸ்கிரீன், ஒரு திரை. இது பாரசீக மொழி. அது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஆடையை இஸ்லாம் வலியுறுத்துவதற்குண்டான காரணம் என்ன? அது உடலுடைய அங்கங்களை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுல இன்னைக்கு ஃபர்தாங்கிற பேர்ல, இந்த ஹிஜாப்ங்கிற பேர்ல சிலர்கள் போடுகிறார்களே, உடல் அங்கங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு இது அந்த ஆடையை குறிக்காது. அப்படி கொஞ்சம் லூஸாக இருக்க வேண்டும். நம்முடைய உடல் அங்கங்கள் எதையும் வெளிப்படுத்தாத விதத்திலே தான்
இந்த ஆடைகள் இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் பெண்களுக்கும் பல்வேறு விதமான ஒழுக்கங்களை கற்றுத் தருவதை பார்க்கிறோம். ஆனால் ஒழுக்க சீர்கேட்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? அதாவது பாலியல் வன்புணர்வுகள், இது மாதிரி கற்பழிப்புகள், இது போன்றுள்ள சம்பவங்கள் இன்னைக்கு அரங்கேறிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சமீபத்தில் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய ஆடையை அணிந்து ரீல்ஸ் வீடியோ என்கிற அந்த இஸ்லாம், அதாவது சினிமா பாடல்கள், டபுள் மீனிங் கொண்ட வார்த்தைகளோடு உள்ள பாடல்களுக்கு ரொம்ப ஆட்டம் போட்ட நிலையில் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களிலே பரவி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அந்த ஊரை சார்ந்தவர்களையும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியை பல இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பலர்கள் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது எதனால் ஏற்பட்ட விளைவுகள்? இப்படிப்பட்ட இந்த கொடுமைகள், இந்த ஒழுக்க சீர்கேடுகள் நடப்பதற்கான காரணம் என்ன? இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த ஆடையை புனிதப்படுத்தி இருக்கிறதோ அது இஸ்லாத்தினுடைய அந்த புனிதம் அந்த இடத்திலே கிடைக்கிறது. ஆனால் இப்படிப்பட்டவைகளை இது வரவேற்கிறதா இஸ்லாம்? எந்த விதத்திலும் வரவேற்கவில்லை. அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள், இது என்னுடைய உரிமை, இது எனக்குண்டான உரிமை, அந்த உரிமையின் அடிப்படையில் எதையும் செய்வதற்கு நான் செய்வேன், அதை யாரும் கேட்கக்கூடாது. சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒழுங்கா, அங்க அப்படி நடந்தது, இங்க இப்படி நடந்தது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு மக்கள்கிட்ட பாவங்கள் செய்வதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அவனை விட பெரிய அளவுல ஒண்ணு நான் செய்யல, நான் கொஞ்சம் குறைவா தான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. எவ்வளவு பெரிய வார்த்தை என்பது அது. அதை விமர்சிக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவர்கள், இப்படி ஒரு சமூகத்தை சார்ந்து இந்த ஆடையை அணிந்து தலையெல்லாம் மறைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஆடல் பாடல்களை செய்வதற்கு அது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இஸ்லாத்திலே ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய மாட்டாள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலின் காரணமாக அது ஒட்டுமொத்த சமூகத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவிற்கு அதுல கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் பல லட்சங்கள் தாண்டி வரக்கூடிய அளவிற்கு கமெண்ட்ஸ்கள், அதில் பெரும்பாலான லட்சங்கள் என்பது பாசிச சக்திகள், இந்துத்துவ சக்திகளுடைய கமெண்ட்ஸ்கள். ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நீ, உனக்கு எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், நீ எதை செய்ய வேண்டும் என்கிற உரிமை உனக்கு இருக்கிறது, அந்த விதத்தில் எதை வேண்டுமானாலும் செய், நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கிறோம் என்று ஆதரவுகள் கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு நிகழ்வுகள் கண்ணியத்திற்குரியவர்களை. இதனால் ஏற்படக்கூடிய சில மக்கள் அதை எச்சரித்தால் அவர்களை எதிர்ப்பாகோ, இவர்கள் எல்லாம் பழமைவாதிகள், இன்னைக்கு அப்படிதான் மார்க்கங்கள் சில இடங்களில் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இவர்கள் எல்லாம் பழமைவாதிகள், இன்னும் இவர்களுக்கு நாலேஜ்கள் இல்லை, இதை பற்றியுள்ள சிந்தனைகள் என்பது இல்லை. இப்படியே இன்னைக்கு பேசி பேசி மொத்த சமூகத்திலே உள்ள பெரும்பாலான பேர்கள் அவர்கள் போட்ட ரீல்ஸை விட நான் குறைவா தான் போட்டிருக்கிறேன், பெரிய அளவில் நான் எதையும் செய்யவில்லை என்று அதையெல்லாம் செய்யக்கூடிய தவறுகளை இன்னைக்கு சரி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இன்னைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, எவ்வளவு நடிகைகள் அல்லது இது மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை, இப்படிப்பட்ட தவறுகளை இவர்கள் உணர்வதற்கு காலங்கள் எடுக்கும். இந்த நேரத்தில் ஷைத்தானிய மோகங்கள், உலகத்தினுடைய மோகங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய மனது இடம் கொடுக்காது. ஒரு 5 வருடம் 10 வருடத்திற்கு பிறகு நினைப்பார்கள், இப்படிப்பட்ட ஒரு செயலை நான் செய்து விட்டேனே, எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான, ஒரு மார்க்கத்திற்கு எதிரான, ஒரு சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக நான் இருந்து கொண்டு அந்த சமூகத்திற்கே ஒரு தலைக்குனிவை நான் ஏற்படுத்தி விட்டேனே என்று 10 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு எவ்வளவு பேர்கள் பதிவிடுகிறார்கள், பல பேர்கள் பதிவிடுகிறார்கள், இப்படிப்பட்ட செயலை நான் செய்து விட்டேனே, அந்த வீடியோவை எல்லாம் நீக்கிவிடுங்கள், நான் வருத்தங்களை தெரிவிக்கிறேன், என்னுடைய உடலை இப்பொழுது முழு ஆடையோடு நான் மறைத்து விட்டேன், பாவங்களிலே இது மாதிரிப்பட்ட நிறைய லைக்ஸ் சப்ஸ்கிரைபர்கள் எனக்கு வேண்டும், அல்லது மக்களுடைய வரவேற்புகள் எனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட தவறை நான் செய்து விட்டேன், எல்லா குற்றத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று காலங்கள் கடந்ததற்கு பிறகு அதை புரியக்கூடிய ஒரு சூழல் அமையும் பொழுது புரிவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அதை மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். அந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த தலைக்குனிவு என்பது அதுதான். அது எது செய்தாலும் சரி, மாற்றங்கள் என்பது காலப்போக்கிலே அது மாறும். இருந்தாலும் அது உடனே நம்மை நாம் திருத்திக் கொள்வது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நான் மன்னிப்பு கேட்டேன், என்னுடைய தாய் என்னை கட்டாயப்படுத்தியதா,
ஆனால் மற்ற யாரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அந்த ஒரு வார்த்தையும் சொல்லி பல வீடியோக்கள் இன்னைக்கு தொடர்கதையாக சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது எதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள்? இந்த உலகத்தின் மீதான மோகங்கள். இந்த உலகத்தில் இன்னைக்கு மனிதன் பல மோகங்களுக்கு இன்னைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னாலே உங்களுடைய கவனத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது இன்னைக்கு போதைக்கு மனிதன் அடிமையாகி விட்டான். அது போதை ஒன்று மது போதை, கஞ்சா பழக்கத்திற்கு போதைக்கு அடிமையாகி விட்டான். இன்னொன்று ரீல்ஸ் என்கிற போதையில மனிதன் இன்னைக்கு அடிமையாகி விட்டான். அடுத்து மூன்றாவது போதை என்ன? சினிமா என்று சொல்லக்கூடிய அந்த சினிமா தனத்திற்கு மோகத்திற்கு அடிமையாகி விட்டான். இந்த மூன்று போதைகளும் தான் இன்றைக்கு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு ஒழுக்க சீர்கேடுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. சமீபத்திலே திருத்தணியிலே நடந்த சம்பவங்களாகட்டும், இது போன்றுள்ள இந்த செயல்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய படிப்பினை என்ன? இந்த போகங்களுக்கு, இந்த போதைகளுக்கு மனிதன் அடிமையாகியதனுடைய விளைவு அவனுடைய வாழ்க்கையை இன்னைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது நான் ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக ஃபஜ்ருக்கு பிறகு நாம் சொல்லக்கூடிய அறிவுரையில் ஒரு வார்த்தையை பதிவு செய்தோம். இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில சென்னை போன்ற பகுதிகளில் பேசப்படக்கூடிய வார்த்தை என்ன? புள்ளிங்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? புள்ளிங்கோ. இது அதிகமான இளைஞர்களுக்கு தெரியக்கூடியது. இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால், கஞ்சா என்கிற போதைக்கு அடிமையாகியவன், ரீல்ஸ் என்கிற போதைக்கு அடிமையாகியவன், சினிமா மோகத்திற்கு அடிமையாகியவன், இந்த மூன்றும் சேர்ந்த இசைக்கொண்டுதான் புள்ளிங்கோ என்பது. பாருங்க, இந்த மாதிரிப்பட்ட இந்த தன்மை கொண்ட இளைஞர்கள் எல்லாம் ஒன்று போலதான் இருப்பாங்க. அவனோட முடிய பார்த்தா குருவி கூடு, காக்கா கூடு மாதிரி இருக்கும். அவன் போட்டிருக்கக்கூடிய ட்ரௌசரை பார்த்தா 4 பேர்கள் உள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது எல்லாமே ஒன்று போலதான் அவனுடைய செயல்பாடுகள். சென்னையில இருக்கக்கூடிய ஒருவனும் சரி, அல்லது இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒருவனும் சரி, எல்லாம் இது ஒரே ரகங்களை சார்ந்தவர்களாகத்தான் அவங்களை நாம் பிரித்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ரீதியிலே தான் அவர்களுடைய செயல்பாடுகள், ஆடை, உடை, நடை, பாவனைகள் இப்படி எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது இன்னைக்கு சமூக மக்களுக்கு மத்தியில் ஒரு பரவலாக, ஒரு கல்ச்சராக இப்படிப்பட்ட இந்த ஒழுக்க செயல்கள் இளைஞர்களை இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இது எதனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு? எவ்வளவு சிறந்த ஒரு சமூகத்தை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய ஒரு சமூகம் இந்த சமுதாயம். அந்த சிறப்புகளுக்கு உரியவர்கள் நாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு கபர்ஸ்தானுக்கு சென்று திரும்பி வரக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை சீக்கிரமாக நான் காண ஆசைப்படுகிறேன். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய சகோதரர்கள் என்பது அலம் நஸ்மா இஹ்வானனா, நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள், நாங்கள் இல்லையா என்று கேட்கும் பொழுது, பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? என்னை கண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் ஈமான் கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை ஈமான் கொண்டிருப்பார்கள். அங்கே சொன்னது யார்? இந்த உலகத்தில் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் நம்மை போன்று ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதருடைய சகோதரர்கள் என்று சிறப்பித்து சொன்னார்கள். அவர்களை பார்க்க நான் சீக்கிரம் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இறைவனுடைய தூதர் நம்மை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த இறைவனுடைய தூதரை பின்பற்றி வாழக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நன்மையான விஷயங்களை நோக்கி நம்முடைய செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும். ஆனால் ஒழுக்க சீர்கேட்டை நோக்கி நம்முடைய சமூகம் இது ஏதோ ஒரு ஊரிலே நடக்கக்கூடிய ஒன்று, ஏதோ ஒரு பகுதியிலே நடக்கக்கூடிய ஒன்று என்று இன்னைக்கு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் நம்முடைய தவறுகள் என்ன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இது ஒரு புறத்தில் இருக்கிறது. இன்னொரு புறத்தில் சமூகத்திலே அதிமேதாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் சமத்துவ பொங்கல் என்கிற பெயரில் எல்லாமே ஒன்றுதான். எம்மதமும் சம்மதம். சமத்துவம் என்பது பொங்கலிலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இன்றைக்கு எத்தனை பேர்கள் தீண்டாமையினால் அவன் தாழ்ந்த ஜாதி, இவன் உயர்ந்த ஜாதி, இவன் அந்த ஜாதி என்று இன்றைக்கு பாகுபடுத்தப்படுகிறான். அதிலே சமத்துவம் என்பது இல்லை. பேச்சிலே சமத்துவம், செயலிலே சமத்துவம் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட இந்த சமத்துவங்களை ஆதரிக்கக்கூடிய மக்களும் கேவலம் நம்முடைய சமூகத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை! இதில் இஸ்லாத்தை பேசக்கூடியவர்கள், நான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் நல்ல வெள்ளையும் சுள்ளையுமா போய் நின்றுகிட்டு
போட்டோவுக்கு போஸ் கொடுக்கிறது, சமத்துவ பொங்கல்களை கொண்டாடியவர்கள் என்று சொல்லி. எவ்வளவு கேவலமான ஒரு நிலையிலே இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, அது நம்மோடு முடிந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. பார்க்கக்கூடிய நம்முடைய சந்ததிகளை, வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை, நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய ஊரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஏற்படக்கூடிய விளைவு எந்த ஊரில் அழைப்பு பணியும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தமும் இல்லையோ இது போன்றுள்ள குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். எதிரிகளுடைய தாக்குதலுக்கு ஆளாகுவார்கள், சோதனைகளை அதிகம் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். காபிர்களுடைய உள்ளத்தில் உங்களை பற்றி உள்ள அச்ச உணர்வை அல்லாஹ் எடுத்து விடுவார். இன்னைக்கு அதைதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் தஅவா என்பது, தஅவா என்று சொன்னால் அழைப்பு பணி, அத்-தஅவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது. அது ரெண்டுக்கு மத்தியில ஒரு வேறுபாடு. இஸ்லாஹ், தஅவா, ரெண்டுக்கு மத்தியில ஒரு வித்தியாசம் உண்டு. இஸ்லாம் என்பது சீர்திருத்தம். நம்முடைய சமூக மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை பற்றி மறந்திருக்கக்கூடியவன், தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடியவன், நல்ல பண்புகளை இல்லாமல் இருக்கக்கூடியவன், கஞ்சாவிற்கும் போதைக்கும் மதுவிற்கும் புகைப்பழக்கத்திற்கும் அடிமையாகி கொண்டிருக்கக்கூடியவன், அவனிடத்தில் அதை பற்றி உள்ள எச்சரிக்கைகளை நாம் சொல்லும் பொழுது அதிலிருந்து அவனை மீட்டெடுப்பதுதான் இஸ்லாம் என்பது சீர்திருத்தம். அத்-தஅவா என்பது அத்-தஅவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி இன்றைக்கு அறியாமல் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துவது. தூதர்கள் சமூக மக்களுக்கு மத்தியில் தஅவாவையும் இஸ்லாமையும் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ரெண்டுமே நம்முடைய சமூகத்தில் இன்னைக்கு இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது. ஒரு 30 வருடத்திற்கு முன்னால் இருந்த தஅவா இஸ்லாம் என்பது அழைப்பு பணியினுடைய வீரியம் இன்னைக்கு குறைந்து விட்டது. எல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நான் சரியாக இருக்கிறேனா, என்னுடைய குடும்பம் சரியாக இருக்கிறதா, இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். மற்றவர்களை பற்றி நம்ம எந்த கவலையும் இல்லாதவர்களாகத்தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல சிலர்கள் கவலைப்படுகிறார்கள். அதற்கு அடுத்த கட்ட முயற்சிகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகள் மீது பொறுப்பாக இருக்கிறது. பொறுப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். உனக்கு இந்த பொறுப்பை தந்தையனே, அந்த பொறுப்பிற்கு உனக்கும் சம்பந்தம் இல்லாததை போல இந்த உலகத்திலே நீ வாழ்ந்தாயே, இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள், இது மாதிரிப்பட்ட பாவங்கள் உன்னுடைய ஊரிலே நடந்ததே, உன்னுடைய கண்ணுக்கு முன்னாலே மக்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தார்களே, நீ எச்சரிக்கை செய்தாயா, அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டாயா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது நம்முடைய பதில்கள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஊரிலேயும் வாழக்கூடிய மக்கள் சமூகத்தை பற்றி உள்ள ஒரு கவலைகள், அந்த கவலைகள் இல்லாதவர்களாகத்தான் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல ஊர்களிலே, ஒவ்வொரு ஊர்களிலும் தர்பியா வகுப்புகள் என்பது, தஸ்கியா வகுப்புகள் என்பது, அவ்வப்போது மக்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான மார்க்க சிந்தனைகளை தூண்டக்கூடிய பல்வேறு விதமான அமர்வுகள், கல்வி வகுப்புகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. அறவே இல்லாத ஒரு சூழல். அவர்களுக்கு தெரியக்கூடியதை, எதை தெரிய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்களோ அதை இன்னைக்கு அவர்கள் சமூக வலைத்தளங்கள், யூடியூப் இது போன்ற சேனல்களை பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இப்படி எல்லா விஷயத்தையும் நான் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறேன், நான் போய் எதற்கு ஒரு அமர்வுல இருக்க வேண்டும், நான் போய் எதற்கு கற்க வேண்டும், எனக்கு என்ன அவசியம் இருக்கிறது, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற போக்குதான் இன்னைக்கு மக்களிடத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமையினுடைய அடையாளம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், பெருமை என்றால் என்ன தெரியுமா? நபி தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதருமே அறிவார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், பத்தருல் ஹக், சத்தியத்தை மறைப்பதும், வ கம்துன் நாஸ், மக்களை இழிவாக நினைப்பதும், இதுதான் பெருமை என்று சொன்னார்கள். சத்தியத்தை மறைப்பது, ஆரம்ப கட்டத்தில் எப்படி ஏகத்துவத்திற்காக நாம் செய்த முயற்சிகள், கொள்கையிலே நின்ற உறுதிகள், இன்னைக்கு எல்லாம் சமம். பிதஅத் செய்யறானா, அதெல்லாம் ஓகே, பெரிய விஷயமே கிடையாது, அவங்க ஷிர்க் செய்யலையே, சர்வ சாதாரணமாக இன்னைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அனாச்சாரமான ஒரு செயல்களை செய்யறானா, பரவாயில்ல, அதுக்கு தப்பு கிடையாது, காலத்தினுடைய நிர்பந்தம், கட்டாயம். இந்த காரணங்கள், சப்பை கட்டுகள் எல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு நாமே சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் இதை குறித்து நாம் எந்த பதிலையும் சொல்லி தப்பிக்க முடியாது. இபாதத்துகள் இன்னைக்கு பின்னடைவுகள்,
என்ன காரணம்? பலருக்கு இன்றைக்கு அசர் என்பதே இல்லாத ஒரு சூழல். ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு பெருநாள் தினம் என்று சொன்னால் நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டு விட்டால் அசருடைய தொழுகை இல்லை. அதை நம்ம லேட்டா நம்ம தொழுதுக்கலாமே, நான் தான் அங்கே தொழுதுட்டேனே, நான் தான் வீட்டில் தொழுகிறேன். வீட்டில் என்ன நமக்கு அனுமதி இருக்கிறது? அனுமதி கொடுத்தது யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்த ஒன்றை அதை நமக்கு இஷ்டத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? மார்க்கத்திலே நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை அதிகாரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை நமக்கு கொடுத்தது யார்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்த அஸர, யார் அஸருடைய தொழுகையை விட்டு விட்டார்களோ ஃபகத் ஹபித அமலுஹு, அவருடைய அமல்கள் அழிந்துவிடும் என்று சொன்னார். எவ்வளவு சிரமப்பட்டு செய்யக்கூடிய அமல்கள் இது அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். அந்த தொழுகைக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஃபஜ்ருடைய தொழுகை இன்னைக்கு ரமதான்ல மட்டும்ங்கிறது கிடையாது. ஃபஜ்ர் என்பது சிலர்களுக்கு ரமதான்ல மட்டும்தான் ஃபஜ்ர், அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் ஃபஜ்ர், மற்ற நாட்கள் ஃபஜ்ரே இல்லாத ஒரு சூழல். இப்படி இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இஸ்லாமும் தஅவாவும் என்னைக்கு சமூகத்திலே குறைந்து கொண்டதோ ஒழுக்க சீர்கேடான செயல்கள் இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இபாதத்துகளை இன்றைக்கு சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பின்னடைவுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாட்கள் செல்ல செல்ல இதே நிலையில் மக்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்தால் நாளைக்கு பேரளவிலே தான் அவன் ஒரு முஸ்லிமாக இருப்பானே தவிர செயல்களெல்லாம் இறை நிராகரிப்புக்குரிய செயல்களாக மாறிவிடும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சமூகத்தை பற்றியுள்ள அக்கறையும் கவலையும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏற்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே இருக்க ஒவ்வொருவர்களும் எப்படி முஸ்லிமாக, எப்படி முஃமினாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், தவறுகளை செய்யக்கூடாது, இபாதத்துகளை செய்ய வேண்டும், ஹராமை செய்யக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமோடு கவலையோடு நாம் இருக்கிறோமோ, சமூகத்தை பற்றியுள்ள கவலையும் அக்கறையும் நமக்கு ஏற்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் சொல்லக்கூடிய அடிப்படையில் நல்ல பண்புகளை உள்ளடக்கக்கூடியவர்களாக, இறைவன் சொல்லக்கூடிய உபதேசத்தின் அடிப்படையில் அதற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நபியே நீர் அறிவுரை கூறுவீராக. இந்த அறிவுரைகள் முஃமின்களுக்கு பயனளிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பிதஅத்துகள், வக்குல்லு பிதஅத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வக்குல்லு தலாலத்தும் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார். இப்படி இறைவன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அதிலே இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அப்படியானால் இந்த மார்க்கத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளும் செயல்பாடுகளும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை, வழிகாட்டுதலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மாதத்திலே, இந்த ரஜப் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் நம்முடைய சமூகத்திலே நடக்கக்கூடிய பித்அத்தான ஒரு நிகழ்வு. இந்த மாதம் என்பது புனிதமிக்க மாதம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய வேதத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கைகள் 12. மின்ஹா அர்பஅத்து ஹுரும், அதிலே 4 மாதங்கள் புனிதமிக்க மாதம். அதிலே முதலாவதாக முஹர்ரம் மாதம், இரண்டாவதாக ரஜப். இப்ப நாம அடைந்து அதனுடைய முடிவை எதிர்நோக்கி இருக்கிறோம். அடுத்து முஹர்ரம் மாதம், ரஜப், துல்காதா, துல்ஹஜ், இந்த 4 மாதங்கள். இந்த ரஜபில் என்ன பித்அத் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், பிறை 27 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த விண்வெளி பயணத்திற்கு சென்றார்கள். அது உண்மையான விஷயம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணத்திற்கு மேற்கொண்டார்கள். அந்த பயணம் ரஜபு பிறை 27 தான் அவர்கள் செய்தார்களா என்பதுதான் இங்கே நாம கவனிக்க வேண்டிய விஷயம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்புதான் அவர்கள் இந்த மிஅராஜிற்கு சென்றார்கள். அது ரஜப் பிறை 27 என்று வரக்கூடிய இந்த செய்தி லைஃபான செய்தி. வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இக்திலாஃபாத் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எப்பொழுது சென்றார்கள் என்றால் ஹிஜ்ரத் செய்வதற்கு 1 வருடத்திற்கு முன்பாக, 1 வருடம் 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்பாக என்றுதான் அறிவிப்புகள் வருகிறதை தவிர ரஜப் பிறை 27 என்று சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது ஆதாரபூர்வமற்ற அறிவிப்பாக இருக்கிறது. மிஅராஜ்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பைத்துல் முகத்தஸிற்கு சென்று அங்கே நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக நின்று தொழுகை நடத்தி அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக 7 வானங்களுக்கும் செல்கிறார்கள். ஒவ்வொரு வானத்திலேயும் ஒவ்வொரு நபி, ஒரு வானத்திலே மட்டும் 2 நபிகள். 7 வானங்களில் 8 நபிமார்களை பார்க்கிறார்கள். சொர்க்கம் நரகத்தை பார்த்தார்கள். அல்லாஹ்வை சந்தித்தார்கள். எப்படி? ஒரு திரைக்கு அப்பால். அப்ப அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்தார்கள் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் என் மீது அவதூறை பரப்பி விட்டார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். அப்ப இறைவனை எப்ப நேரடியாக நாம பார்க்க முடியும்? மறுமை நாளில் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் யாருக்கு தீர்மானிக்கிறானோ முஃமினாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தன்னுடைய திரையை விலக்கி தன்னை அவர்களுக்கு முன்னால் காட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த மிஅராஜினுடைய பயணத்தில் சொர்க்கம் நரகத்தை பார்த்தார்கள். வட்டியை வாங்கியவர்களை பார்த்தார்கள். வட்டி வாங்கியவர்கள் அவர்களுடைய வயிறுகள் பெருத்த நிலையில் பெரிய ஒரு தொப்பை மாதிரி அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு இடத்திலிருந்து அடுத்த அடி கூட நகர முடியாமல் அப்படியே கிடப்பார்கள். அவர்களை ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் ஏறி மிதித்து செல்வார்கள். அனாதைகளுடைய சொத்தை யார் சாப்பிட்டார்களோ அவர்களுடைய உதடுகள் ஒட்டகத்தினுடைய உதடுகளைப் போல இருக்கும். இன்னும் அதே போல அவர்களுடைய வாயில் ஒரு பெரிய ஒரு நெருப்பு கங்கு போடப்படும். அம்மி குளவிகளை போன்ற நெருப்பு கம்புகள் போடப்படும். அது அவர்களுடைய பின்புறம் வழியாக வெளியேறிவிடும். விபச்சாரம் செய்தவர்களை பார்த்தார்கள். அவர்கள் இரத்த ஆற்றிலே நீந்தி கொண்டிருப்பார்கள். அதே போல தனக்கு பிறக்காத, அதாவது தன்னுடைய கணவனுக்கு பிறக்காத ஒரு குழந்தையை தன்னுடைய கணவனுக்கு தான் பிறந்தது என்று எந்த பெண் சொல்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான வேதனையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிஅராஜிலே பார்க்கும் பொழுது அவர்களுடைய மார்பகங்கள் கட்டப்பட்டு அதிலே தொங்கிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட காட்சியை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த விண்ணுலக பயணத்திலே அவர்கள் பார்த்தார்கள் என்கிற அந்த செய்தியை சஹீஹான செய்தியாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இது போன்றுள்ள இந்த மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்துக்கொண்டு இதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. இந்த மாதத்தை குறித்து சில செய்திகள் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் லைஃபான செய்திகள். அதாவது சொல்லுவார்கள் எப்படி? இன்னஃபில் ஜன்னத்தி நஹர், சொர்க்கத்திலே ஒரு ஆறு ஓடுகிறது. யுகாலு லஹு ரஜப், அதற்கு பேர் ரஜப் என்று சொல்லப்படும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இன்னொரு செய்தியையும் பார்க்கிறோம். அதாவது ரஜப் மாதம் என்பது அல்லாஹ்வினுடைய மாதம், ஷஅபான் மாதம் என்பது நபியினுடைய மாதம், ரமதான் என்பது உம்மத்தினுடைய மாதம் என்றெல்லாம் இந்த ரஜப் மாதத்தை குறித்து லைஃபான பல செய்திகள் சொல்வதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஆதாரமற்ற செய்திகள். அப்ப இந்த நோன்பு எந்த அடிப்படையில் வைக்கிறார்கள்? ஆதாரமற்ற ஒரு செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாளில் ஒரு நோன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழனிலே நோன்பு நோக்க நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அது ஒரு சுன்னா. பலர்கள் நோன்பு நோற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோக்கக்கூடிய நோன்பு, பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீர், வெள்ளை நாட்கள் என்று சொல்லப்படும். அதே போல இப்படி ஒவ்வொரு வருடமும் நோக்கக்கூடிய நோன்புகள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நோன்பு, ஆஷூரா நோன்பு, அதே போல ஷவ்வாலுடைய 6 நோன்புகள், இதையெல்லாம் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே ரஜப் பிறை 27 மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோன்பு உண்டு என்று சொன்னால் அதையும் நமக்கு சொல்லி இருப்பார்கள். ஆனால் அப்படி எங்கேயுமே ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது மாதிரிப்பட்ட செயல்களை, அந்த நோன்புகள் என்பது நல்ல விஷயம், ஆனால் இதை முன்னிட்டு வைப்பது என்பது பிதஅத்தான ஒரு செயல். அதுதான் ஆரம்பத்தில் ஒரு நபிமொழியை நான் குறிப்பிட்டேன். வக்குல்லு பிதஅத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வக்குல்லு தலாலத்தி ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரஜப் மாதத்தை பற்றி உள்ள உண்மையான செய்திகளை, இதிலே மார்க்கம் நமக்கு இதிலே என்ன அங்கீகரித்திருக்கிறது, இது ஒரு புனித மாதம், இதிலே போர் செய்யக்கூடாது, பிறருக்கு எந்த அநீதம் செய்யக்கூடாது என்பதில்
குறைஷிகள் அன்றைக்கு ஒரு பேணுதலோடு இருந்தார்கள். அந்த மாதத்திற்குண்டான மகத்துவம் அவ்வளவுதான். அதை விட்டுவிட்டு அதனுடைய பேரால் பல்வேறு விதமான விதயத்துகள் அரங்கேறுவதனால் இதுவும் மார்க்கத்திலே உள்ள உண்டு என்று நாம நினைத்து அப்படிப்பட்ட விதயத்துகளை செய்துவிடக் கூடாது. இப்படி நமக்கு தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்கள் செய்யும் பொழுது அதை குறித்துள்ள எச்சரிக்கை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை மார்க்கத்திலே நமக்கு அனுமதி அளித்திருக்கிறார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று அங்கீகரித்திருக்கிறார்களோ அதை செய்து இறைவனுடைய அருளையும் அன்பையும் பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் மாற்றியருள் புரிவானாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. ان الله يأمركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.